ஐபிஎல்லோட 33வது போட்டி மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது. நிறைய ஃபேண்டசி ஃபார்மேட்ஸ், ஓல்டு ஃபார்மேட்டில் இங்கே இருக்கிற விஷயங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால் வின்னிங் அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா முதல்ல நம்ம செட்டில் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் ரீசெண்டாக பாயிண்ட் சிஸ்டம் மாற்றம் இதெல்லாம் வந்து அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அது சில ஆப்ஸில் இருந்துகிட்ருக்கு. அதுங்க வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஸ்கில் பேஸில் இருக்கிறவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகிறவங்களுக்கு அங்கே வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுனால இங்கே நிறைய ப்ளே பண்ண பாருங்கள். நிறைய வின்னிங்ஸ் ஏற்படுத்த பாருங்கள். 7+4 வேணுமா, அதை நீங்கள் பாருங்கள். இன்னொரு பக்கம் 10+1 நியூ கான்செப்ட் அது இருக்கா, அதுவும் இருக்குது. அண்ட் ஓவராலாக நிறைய விஷயங்கள் கொடுக்கறனால விஷன் 11 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் இதுவுமே கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஏப்ரல் 17 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. இந்த 7:30 PMல் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும். ஜென்ரலாக ரெட் சாயிலில் விளையாடுவாங்க. ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் மாற்றங்கள் இருக்கும். அண்ட் அந்த இனிஷியல் ஸ்விங் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. பேட்டர்ஸுக்கு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண விடாது. பட் மேனேஜபிளாக போயிட்டாங்க அப்படின்னா பெரிய ஸ்கோராக ஓப்பனர்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் மிடில் பேஸில் இருக்கிற பேட்டர்ஸ் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஏர்லி டேஸ் வான்கடேயில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஒருவேளை ட்ராக்கு கொஞ்சம் டவுன் ட்ராக்காக கொடுத்தா வான்கடே ரொம்பவே பெட்டர் பேட்டிங் ட்ராக்காக ஓப்பனர்ஸ்க்கு இருக்கும். இது லேட்டர் பேஸில் பொதுவாக நடக்கும். போன போட்டியில் இந்த இனிஷியலாக கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்விங் இல்லாமல் போச்சு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஆன் டைமில் ட்ரை ட்ராக் கொடுக்குறாங்கன்னா டெஃபினட்டாக ஃப்ரம் பால் 1 அடிக்க முடியும். ஆனால் ஸ்விங்கு கொஞ்சம் 1 or 2 overs இருக்கும். அது மேனேஜபிளாக ஆட முடியும் அப்படிங்கிறது இருக்குது. பட் அதே நேரத்தில் வான்கடையில் நல்ல ஹார்டர் ட்ராக்கு வித் கிராஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக 3-4 overs மினிமம் நல்ல ஸ்விங் கிடைக்கும். அதுக்கப்புறமும் அந்த 6 overs அப்புறம் ரொட்டேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த மாதிரி இடத்துல என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய நேரத்தில் இங்கே ஓப்பனர் சக்ஸஸ் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் இந்த சீ ப்ரீஸ், இனிஷியல் ஸ்விங்கு, ரெட் சாயில் இந்த மாதிரி விஷயங்கள் தான். டியூ ஃபேக்டர் அடிஷ்னலாக கன்சிடரபுளாக இருக்கிறதுனால இங்கே சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 2021 47 போட்டி, அதில் 28 சேசிங், 19 தான் பேட் ஃபர்ஸ்ட்னால சேசிங் டெஃபினட் ப்ரிஃபரபிள். 176 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக. எம்ஐ வந்து 234க்கு 5 அப்படிங்கிற ஸ்கோரை ஹையாக இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் ஆர்சிபி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே 97க்கு 10 அப்படிங்கிற நம்பரை பதிவு பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. அண்ட் ஓவராலாக கேகேஆர் 67க்கு 10. அண்ட் 47 போட்டியில் 150க்கு பிலோவாக 10 டைம்ஸும் வந்திருக்கு. அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ட்ராக்கில் இனிஷியலாக விக்கெட்ஸை விட்டுட்டாங்கன்னா அதை மேனேஜ் பண்ணி பின்னாடி வர்றது டஃப் தான். பேக்கெண்டில் வர பிளேயர்ஸ் விளையாட முடியும். அந்த மாதிரி ட்ராக் இருந்தாலும் அந்த எபிலிட்டி இருக்குதுமே. இனிஷியலாக விட்ட விக்கெட்டுக்காக அவங்களோட ஃப்ரீ ஃப்ளோ பேட்டிங் வராது. அதனால தான் சில நேரங்களில் அந்த 150 பிலோ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஜென்ரலாக பெல்ட்டை ட்ராக் அப்படின்னாலும் இந்த நியூ பால் சைன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்திருக்கு. அண்ட் 190 above 19 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 18 டைம்ஸு. அண்ட் அந்த பவர் பிளே ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கோரே டிசைட் ஆகும். பவர் பிளேயில் பாசிபிளாக 2 விக்கெட் மட்டுமே விழுது அப்படின்னா 170 180 நார்மலாகவே வரும். இங்கே அதில் விக்கெட் எது விழலைன்னா 200+ சாதாரணமாக வரும். இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கோங்க. மும்பைக்கு ஹோம் அட்வான்டேஜ் நிறைய இருந்திருக்கு. 87 போட்டியில் 53 ஜெயிச்சிருக்காங்க, 34 தோற்றுருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 11 லாஸ் ஆகிருக்காங்க, 2 மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை மைண்ட் பண்ணோம். இப்போ எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு லாஸ்ட் 3 சீசன்ஸை விட இந்த சீசனில் கொஞ்சம் பெட்டர் செலெக்ஷனோடு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபைட்டிங் மேட்சை எதிர்பார்க்கலாம். ரீசன் ஸ்கோரை பாருங்கள். அண்ட் இந்த நம்பரையும் பாருங்கள். 200+ நிறைய வந்திருக்கு. சில டவுன் ஸ்கோரும் வந்திருக்கு. எல்லையா விக்கெட்ஸ் விழும்போது டவுன் ஸ்கோராக இருந்திருக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸில் ஓவர்சீஸில் ரெக்கல்டன், ஜாக்ஸு, சாண்டர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டு. இதில் ரெக்கல்டன் ஓகே விக்கெட் கீப்பராகவும் இருக்கார். ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயமா மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்கார். அண்ட் ஜாக்ஸை எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பட் ஸ்டில் பிலீவ் பண்ணுறாங்க. நம்பர் 3 ஸ்பாட்டில் அனுப்பிச்சு பார்த்தாங்க. அங்கே சக்ஸஸ் டோட்டலாகவே இல்லை. அதனால் லேட்டாக போன போட்டியில் அனுப்புனாங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பெவன் ஜேக்கப்ஸ் லேட்டாக வந்து அந்த ஸ்லாட்டுக்கு பொருந்துவார், அங்கே விளையாடுவார் அப்படின்னு. பட் வில் ஜாக்ஸை பின்னாடி வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆட விட்டுடலாம் அந்த மைண்ட் செட்டில் இது போயிருக்காங்களோ, இதுதான் தொடருமா அப்படிங்கிறது கேள்வி தான். நிறைய டீம்ஸில் 1 2 3 ஓரளவுக்கு ஃபிக்ஸாக இருப்பாங்க, மற்றவங்க மாறி மாறி வருவாங்க அப்படின்னு இந்த சீசனில் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் ரிக்கல்டன், ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து யார் இறங்குவான் அப்படிங்கிற கேள்வியை வருது இப்போ. ஏன்னா நம்மந்தீர் ஒரு டைம் இறங்கினார், சூரியகுமார் மேக்ஸிமம் இறங்கிட்டு இருக்காரு.
ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்க்குறோம் திலக் வர்மா லெஃப்ட் ஹேண்டர் பேஸ் பண்ணி மேலே அனுப்பலாம் அப்படின்ற அந்த பேஸும் யோசிக்க தோணுது. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது பேக் ஹேண்டில் இந்த பேட்டர்ஸ் வருவாங்க. நம்பர் 3க்கு அப்புறமே குழப்பம் வருது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ரெட் சாயில் அப்படின்றதுனால நமந்திருக்கு இந்த போட்டியில் நம்பர் 3ஓ நம்பர் 4ஓ கிடைக்காது அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் திலக் வர்மா அந்த இடத்துல வந்தால் நல்லா இருக்கும். பட் ஸ்டில் ரெக்கல்டன் அவுட் ஆனால் மோஸ்ட்லி திலக் வர்மா வருவார், ரோஹித் சர்மா அவுட் ஆனால் சூரியகுமார் வருவார் அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணலாம். அதில் சைட் பவுண்டரிஸ் பெருசு சின்னதுலேருந்து டெஃபினட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் ஃபார்ம் பேஸில் ரெக்கல்டன் ஓகே, ரோஹித் சர்மா டோட்டலாகவே டவுனாக இருக்கார். சூரியகுமார்ட்ட அந்த வந்த இன்னிங்ஸ் இப்போ குறைவாக இருக்குது. திலக் வர்மா ஒரு போட்டியில் ரிட்டையர்ட் அவுட் பண்ணாங்க, அதுலேருந்து கொஞ்சம் கம்பேக் பண்ணியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாண்டுட்டு இருக்காரு. ஹார்திக் பாண்டியா நமந்தீர் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா சில நேரங்களில் இந்த பிளாக் சாயிலில் டவுன் ஆகிருக்கார், அதுதான் ப்ராப்ளம். மற்றபடி நல்லா பண்ணியிருக்காரு. ரெட் சாயிலில் பால் ஒன்லேருந்து ஹிட் பண்ணக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஜாக்ஸோட பார்க்கணும், இது வரைக்கும் சக்ஸஸ் பண்ணலை. ரெட் சாயிலில் கண்டிப்பாக விளையாட முடியும். நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு அனுப்புவாங்களோ அதை மட்டும் பார்க்கணும். இல்லை அந்த இடத்துல பவன் ஜேக்கப்ஸ் இந்த இடத்துல அவருக்கு தான் சூட் ஆகும், அப்படி யோசிச்சும் போகலாம். சான்னர் போல்ட்டு 2 நியூசிலாண்டர்ஸ் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. தீபக் சஹார் நியூ பாலில் பயன்படுத்துகிற ஒரு பவுலர். பட் லேட்டர் பேஸில் அதிகமான ஓவர்ஸ் கொடுக்குறதுல அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்பிரீத் பும்ரா பெஸ்ட் பவுலர். அண்ட் கரண் சர்மா போன போட்டியில் வந்தார், பெரிய அவுட்புட்டை கொடுத்துட்டாரு. அதுதான் மும்பை இந்தியன்ஸ் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. மேக்ஸிமம் புத்தூருக்கு போனாங்க. புத்தூர் விக்னேஷ் ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் அண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருந்ததுனால அந்த பவுலிங்கை பார்க்க முடிஞ்சுது. மச் பெட்டர் பவுலர் கரண் சர்மா, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இவ்வளோ நாள் ஏன் பயன்படுத்தலை அப்படிங்கிற கேள்வியே வருது. மேட்ச் 1லேருந்து கரண் சர்மாவுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்பர் பார்ப்போம். ரெக்கல்டன் ஒரு சில போட்டிகளை டீசெண்டாக விளையாண்டுருக்கார். ரோஹித் சர்மா தொடர்ந்து சொதப்புறதை பார்க்குறோம். சூரியகுமாரோட நம்பர் அந்த 30 ரேஞ்சில் இருக்குது, ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த 67 வந்திருக்கு. அண்டு திலக் வர்மா சூப்பராக பண்ணியிருக்கார் ரீசெண்டாக 250. அது மட்டும் இல்லாமல் 25+ மேக்ஸிமம் ஸ்கோரு. ஹார்திக் பாண்டியா ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா இருக்குது. நமந்தீர் ப்ரொமோட் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஃபெயிலியர்ஸை ஷோ பண்ணியிருக்காரு. மிச்சல் சான்னர் ஒரு சில இடங்களில் பேட்டிங்கில் வந்தால் விளையாடக்கூடிய குவாலிட்டி இருக்குது. தீபக் சஹார் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. ஹார்திக் பாண்டியாவோட பவுலிங்னு பார்க்கும்போது ரீசெண்டாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக நல்லா இருந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் 4 ஓவர்ஸ் மேக்ஸிமம் போட்டிருக்காரு. ஒரு சில இடங்களில் மட்டும் 2 ஓவர் போன போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். கண்டிஷன் ஃபேவர் டு ஸ்பின்னர் அப்படின்னு இருந்ததுனால இவர் கொஞ்சம் ஓவர்ஸை குறைச்சிக்கிட்டாரு. அண்ட் வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பவுல் பண்ணுவார். மிச்சல் சான்னரோட பவுலிங் ஓரளவுக்கு ஓகே, பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணக்கூடிய பவுலர் தான். தீபக் சஹாரோட நியூ பால் பவுலிங் இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப கன்சிடர் பண்ண மாட்டுறாங்க. ட்ரெண்ட் போல்ட்டோட பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா பெஸ்ட் பவுலர், பட் ஸ்டில் கடந்த 2 போட்டியில் அந்தளவுக்கு இல்லை. இன்ஜுரிக்கு அப்புறம் பெரிய லெவலில் அவரோட ஷோ இல்லாமல் இருக்குது. கரண் சர்மா போன போட்டியில் தான் இந்த வருஷத்தில் விளையாண்டார், அதில் 3 விக்கெட் எடுத்தார். கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பாங்க, முன்னாடி போட்டிகளில் விளையாட வச்சிருக்கணும், இப்போ யோசிப்பாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீமில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸ்பின் பேஸில் சில வீக்னஸ் இருக்குது. அண்ட் போன போட்டியில் இசான் மலிங்காவை எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணாங்க. பார்க்கணும், ஆடம் ஜாம்பாவோட இன்ஜுரி கன்சர்னும் ப்ராப்ளமாக இருக்குது இந்த டீமுக்கு இல்லாதது. அண்ட் கமிட்மெண்ட்ஸை உள்ள தள்ள பார்த்தாங்க, பட் அவருக்கான இடம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா டாப் ஆர்டரில் இருக்கிற பிளேயர்ஸை கீழே தள்ள முடியாது. நிதிஷ்குமார் நம்பர் 4ல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் சில நேரங்களில் ஹென்ரிச் கிளாஸை மேலே அனுப்புவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துருக்கோம். அதில் கமிட்மெண்ட்ஸுக்கான இடம் மேலே இல்லை. மிடில் பேஸ் லேட்டர் பேஸில் தான் ஒரு பேட்டர் இன்க்ளூட் பண்ணலாம். அப்படியே இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சா வியான் மல்டர் நல்ல சாய்ஸு. ஸோ கமிட்மெண்ட்ஸை அப்படியுமே பயன்படுத்தினாங்க, அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணலை. லேட்டாக பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ஃபார்ம் பேஸில் டிராவிஸ் ஹெட் அவ்வளோவா கிரேட்டாக இல்லை. இஷான் கிஷான் முதல் போட்டியில் விளையாண்டதுக்கப்புறம் பெருசாக பார்க்க முடியல. நிதிஷ்குமார் சில நேரங்கள் அந்த ஸ்டார்ட் கொடுக்குறாரு, கன்வெர்ட் பண்ண மாட்டாரு. கிளாஸும் அந்த ஸ்டார்ட் பெருசாக கன்வெர்ட் ஆகலை. பட் ஸ்டில் லேட்டாக வரதுனால அப்படி யோசிக்க முடியாது. அனிகேட் வர்மா இந்த சீசனில் இந்த டீமோட பயங்கர ஃபயர் ஹிட்டு, அடிஷ்னல் ஃபயர் ஹிட்டராக இவருமே ஆட் ஆகிறாரு. அபினவ் மனோகர் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. கர்நாடகா லீக்லலாம் நிறையா விளையாண்டுருக்காரு. அண்ட் ஐபிஎல்லே நிறைய சில ஷோ பண்ணியிருக்காரு. பட் இப்போ அந்தளவுக்கு டச்சில் இல்லாத ஃபீல் தான். ப்ராக்டிஸ் மேட்சஸ்லேருந்தே பார்க்கணும் இந்த சீசனில் அவ்வளோ பெஸ்ட்டாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இல்லை. பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், சமி அண்ட் மலிங்கா அப்படிங்கிற மாதிரி 4 பேசர் பாசிபிள் அப்படியே கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. போன போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது. அண்ட் அதே நேரத்தில் மும்பையில் விளையாட போகிறாங்கும்போது 4 பேசர் தேவைப்பட்டால் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா மாதிரி ஆட்கள் இருக்காங்க. டிராவிஸ் ஹெட்டை கூட நிறைய நேரங்களில் இம்பாக்ட் சப்பாக வச்சுக்கிறாங்க. அதனால் அபிஷேக் சர்மா இருக்க கூட சீசன் அன்சாரியோட பவுலிங்.
நம்பர் பார்ப்போம். அபிஷேக் சர்மா போன போட்டியில் விளையாண்ட விதம் வேறு லெவல். பட் ஸ்டில் நிறைய கேட்சஸை எளியாக ட்ராப் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸு. ஸோ அது அவங்க மைனஸாக போச்சு. பார்க்கலாம் இன்றைக்கி கம்பேக் மறுபடியும் அந்த கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டு வருமா அப்படின்னு பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் டீசெண்டான இன்னிங்ஸ் போன போட்டியில் அண்ட் இந்த சீசனில் ஸ்டார்ட்டில் 2 இன்னிங்ஸ் ஓகேவாக இருந்தது. பட் மிடில் பேஸில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டார். இஷான் கிஷான் முதல் போட்டியில் ஒரு செஞ்சுரி அப்படின்னதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் பேட்டிங் ஆர்டரில் போன போட்டியில் லேட்டாக வந்ததையும் பார்த்தோம். நிதிஷ்குமார் டீசெண்டாக இருக்கார், அதில் 2 30+. பட் ஸ்டில் இன்ஜுரிக்கு முன்னாடி இன்ஜுரிக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி நிதிஷ்குமாரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பவுலிங் டேஸில் நிறைய கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஹென்ரிச் கிளாசன் டீசெண்டான பேட்டிங் கண்டிப்பாக வரும்போது அந்த 20+ ஈஸியாக கொடுத்துட்றாரு. மேலே வந்தால் இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறார். அணிகேட்டை பொறுத்தவரை ஒரு போட்டியில் செமையாக பண்ணியிருக்காரு. 2 போட்டியிலன்னு சொல்லலாம். கடந்த 5 போட்டியில் 36, 74 அப்படிங்கிற மாதிரி களத்தில் இருக்கார். இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கூட கொடுக்க முடியும். அபினவ் பொறுத்தவரை ஓகேவாக விளையாண்டுருக்காரு. இந்த பேட் கமின் சில நேரங்களில் ஹேண்டி இன்னிங்ஸுக்கு பேட்டிங்கில் கொடுக்க முடியும். அபிஷேக் சர்மாவோட போலிங்கை பாருங்கள். ரீசெண்டாக போல் பண்ணியிருக்கார். விக்கெட் டேக்கிங் பேஸில் ஒரு 2 விக்கெட் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இல்லை. பேட் கமின்ஸோட போலிங் இருக்குது, நிறைய ரன்ஸுக்கு போகிறார். ஹர்ஷல் பட்டேலோட போலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. விக்கெட் டேக்கிங் பவுலராக தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கார். சமி எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. போன போட்டியில் 4 6 கொடுத்தாரு தொடர்ந்து. 4 ஓவரில் 75 ரன். இந்த மாதிரி சமி நம்ம நிறைய பார்க்க மாட்டோம். ரொம்ப பிரில்லியன்ட் பவுலர். எப்படி யூஸ் பண்ணணும் பாலை அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு பவுலர். ஸ்டில் இந்த சீசனில் ஃபெயிலியரை ஷோ பண்ணியிருக்கார் இது வரைக்கும். சீசன் அன்சாரி ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர், பட் கொஞ்சம் ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு இல்லை. இஷான் மலிங்கா விக்கெட் டேக்கிங் பவுலராக பார்க்கலாம். 2 டீம்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக மும்பை ஹோம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. இங்கே எஸ்ஆர்ஹெச்சுக்கு அவ்வளோ சக்ஸஸ் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது மும்பைக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நியூ பாலர் ட்ரெண்ட் போல் தீபக் சஹார் வீசுவாங்க. அண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதுனால ஏதாவது மாற்றி யோசிக்கிறாங்க. வில் ஜாக்ஸ் மாதிரி ஆளை மேலே பவுல் பண்ண வைக்கிறாங்களா, இப்படி ஒரு கேள்வி இருக்குது. மிடில் பேஸில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸில் இருக்கிறதுனால கரண் சர்மா நல்ல சாய்ஸு. விக்னேஷ் புத்ரே இது யோசிச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ட் இந்த சைடு எஸ்ஆர்ஹெச் நியூ பாலை சமி அண்டு பேட் கமின்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேருமே என்ன மாதிரி பவுலர் அப்படின்னு தெரியும். பட் இப்போ இந்த சீசனில் 2 பேர்த்தோட எக்கனாமியை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. ஐயோ இவ்வளோலாம் அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்மாரான அவுட்புட்டு இந்த நம்பர் பேஸில் பார்க்கும்போது. பட் பெல்டட் ட்ராக்ஸில் இருந்ததுனால அதை அட்ஜஸ்டபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சு இந்த பவுலர்ஸோட குவாலிட்டியை சொல்ல முடியாது. பட் இனிஷியலாக இன்றைக்கி எதிர்பார்க்குறோம் சமியோட அந்த ஸ்விங்கு இங்கே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுப்பாருன்னு நம்புகிறேன். அதே தான் பேட் கமின் சைடு டாப்பாட கொலாப்ஸ் ஆனால் கூட அந்த பேட்டிங்கை வந்து பெட்டராக அவுட்புட் கொடுக்க முடியும். அந்த குவாலிட்டி இருக்குது. ஹர்ஷலோட வேரியேஷன். ஸோ அது வந்து மிடில் பேஸில் லேட்டர் பேஸில் பயன்படுத்த பார்ப்பாங்க. சீசன் அன்சாரி லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் இருந்தால் கூட இவர் லெக் பிரேக் கூகுளி போடுவாருங்கனால எந்த இடத்துல வேணால் பயன்படுத்தலாம் ஆஃப்டர் பவர் பிளே. இஷான் மலிங்கா மிடில் ஓவர் எண்ட் ஓவரில் எதிர்பார்க்குற பவுலர். ஸ்லிங்கி ஆக்ஷன் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் பவுலிங் ஆப்ஷன் ஹெவி எப்படினாலும் ஜாக்சன் சில நேரங்களில் பயன்படுத்துறது இல்லை. ஹார்திக் பாண்டியா கூட ஓவர்ஸுக்கு குறைச்சி போடலாம். தீபக் சஹரோட ஓவர் ரொம்ப குறையுது. போல்ட்டு பும்ரா கரண் சர்மா சார்னர் இவங்களோட ஓவர் மேக்ஸிமம் முழுமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. விக்னேஷ் புத்தூர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சார்னர் வந்து பவுலிங் ஆப்ஷனில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இருக்கிறதுனால கூட சப்போர்ட்டுக்கு கரண் சர்மா அப்படி தான் போவாங்க. போட்டியில் வின் பண்ணியிருக்கும் போது ஏன் வின்னிங் காம்பினேஷனை மாற்றணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சார்னர் போல்ட்டு பும்ராவுக்கான முழுமையான ஓவர் கிடைக்கும். போல்ட்டு பும்ரா எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு. இந்த சைடு அபிஷேக் சர்மா ஓவர் வீசலாம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த 5 bowler ஸ்டிக்லேருந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்டு ஸ்லாகில் ஹர்ஷல் அண்டு முகமது சமி சில நேரங்களில் இஷான் மலிங்கா எண்ட் ஓவரில் வீசினா நல்லாயிருக்கும். போன போட்டியில் சமி நிறைய ரன்ஸ் கொடுத்ததுனால ஒரு இடத்துல பின்வாங்காமல் தொடர்ந்து சமியை பயன்படுத்தலாம். அப்படி ஒரு விஷயம் பண்ணலாம். இல்லை நீங்கள் தான் அடி வாங்குறீங்களே மிடில்லே உங்களை முடிச்சிட்றேன் அண்ட் எண்டில் வந்து இஷான் மலிங்கா வச்சுக்கிறேன்னா இது ஓகே சாய்ஸ் தான். நம்பரில் எம்ஐ தான் அப்பில் இருக்காங்க. 10-13 அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச் டவுனில் இருக்காங்க. அதில் பேட் ஃபஸ்ட்டில் 7 வின்னு மும்பை அண்டு சேஸில் 6 வின்னு. ஆனால் இங்கே 5-5 அப்படின்னு இருந்திருக்காங்க. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு வெற்றி கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அவங்க கொஞ்சம் தோல்வியில் டவுனில் இருப்பாங்க. ஜென்ரலாக ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் மிடில் பேஸில் கம்பேக் கொடுப்பாங்க. தொடர்ந்து அந்த சக்ஸஸ் எடுத்துகிட்டு போவாங்க தான் எம்ஐ டீமு. இந்த சீசனில் அப்படி ஒரு கம்பேக்கு அகென்ஸ்ட் டெல்லி. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த போட்டியில் டெல்லி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு போகிற இடத்துல செமையாக பிரேக் போட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரை கஷ்டப்படுறாங்க. ஸோ டோட்டலாகவே டவுனாக இருக்காங்க. முதல் போட்டியில் விளையாண்ட விதம் பார்க்கும்போது இந்த வருஷம் 300 அப்படி இப்படின்னு நிறைய பேசணும்.
அண்ட் போன போட்டியிலே அந்த அதிரடி விடலாம் இல்லை, தொடர்ந்து அந்த அதிரடியை வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கு போன சீசனில் சக்ஸஸ் கொடுத்து, இந்த சீசனில் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா சலைவை யூஸ் பண்ணுறது, சில ரூலு இதெல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்பாகுது பேட்டர்ஸுக்கு. முன்னாடி 200+ சாதாரணமாக வந்துட்டு அது கொஞ்சம் குறையிறதுக்கு காரணமே இந்த நியூ பிரேக் ரூல். ஏன்னா நியூ பால் எடுத்துக்கலாம், சலைவாக பயன்படுத்தலாம், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுனால அங்கே கொஞ்சம் ஸ்கோர் குறையுதோன்னு ஃபீல் தான் வருது. லாஸ்ட் 10 மேட்சஸ்ஸு ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. எம்ஐ கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க பேக் ஹேண்டில். ஆரம்பத்தில் எஸ்ஆர்ஹெச் இருந்தால் கூட ரீசெண்டாக கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. டாப் 14 பார்த்துக்கோங்க. குறிப்பாக ட்ராக்கை பேஸ் பண்ணி தான் அதை யோசிக்கணும். இனிஷியலாக ரொம்ப ஹார்ட்னஸ்ஸு அதே நேரத்தில் கிராஸும் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஸ்விங் கிடைக்கும். நியூ பாலில் விளையாடுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது வான்கடையில், அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. கிராஸ் இருந்தால் கூட ட்ரையாக இருந்ததுன்னா பேட்டர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். பட் ஸ்டில் இனிஷியல் ஸ்விங் கொஞ்சம் இருக்கும், அதை விளையாட முடியும். உங்கள் விளையாண்ட பிளேயர் நல்லா விளையாட முடியும். ஸோ இந்த மாதிரி பேஸில் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி டீம் செட் பண்ண பாருங்கள். சேஸ் பண்ண டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்குது. பிக் பேஸில் நிதிஷ்குமார், வில்லியம் ஜாக்சன், சமி ப்ளஸ் இசான் மலிங்கா. சமி இன்னைக்கு பெஸ்ட் அவுட்புட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வில் ஜாக்சன் நம்பர் 3 ஸ்பாட்டில் அனுப்புனா நல்லாயிருக்கும். நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் பேட்டர் அந்த இடத்துல கன்சிடரபிள். உணர்ந்த ஃபார்ம் இல்லை அப்படின்னா கூட இங்கே கன்சிடரபிளாக நான் பார்க்குறேன். இசான் மலிங்கா அந்த ஸ்லிங்கி ஆக்ஷனுக்காக எண்டோரில் விக்கெட்டை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹார்திக் பாண்டியா அவர் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. போன போட்டியில் அபிஷேக் விளையாண்ட விதம் கண்டிப்பாக இம்ப்ரெசிவாக இருந்தது. அந்த பேஸில் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ரிஸ்க் அப்படின்னா சூர்யா, இஷான் கிஷன், ஹெட்ரிச் கிளாசன். இஷான் கிஷன் இதுக்கு முன்னாடி மும்பைக்காக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஓப்பன் பண்ணியிருக்கு. அப்போ 1 டவுன் அப்படின்ற இடத்துல டெஃபினட்டாக அந்த இடத்துல அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு. அண்ட் ஃபார்மில் இல்லாமல் இருக்கிற அவருக்கு இந்த ஒரு விஷயம் அவரோட ஹோமுங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். ஏன்னா நிறைய ஐபிஎல் மேட்சஸ் இங்கே விளையாண்டுருக்காரு. அந்த பேஸில் சின்னதாக யோசிக்க வேண்டியது இருக்குது. ஹெட்ரிச் கிளாசனை பொறுத்தவரை மேபி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஹென்ரிச் கிளாசன், ரிக்கல்டன், இஷான் கிஷான் 3 பேருமே நான் பிக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரிக்கல்டன் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு இந்த பர்டிகுலர் கிரவுண்ட். பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆஃபர் பண்ணுற ட்ராக்கு. சூர்யா நல்ல சாய்ஸு. ஹெட்டை சில நேரங்களில் மிஸ் பண்ணுங்கள். திலக் வர்மாவை மிடில் பேஸில் இருக்கிறனால ட்ரை பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மா டோட்டலாகவே டவுனாக இருக்கார். நிதிஷ்குமார் ஒரு சில டீம்ஸ் இல்லை. ஹார்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மாவை மிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு சில நேரங்களில் ட்ரை பண்ணுங்கள். பும்ரா, ஹர்சல், சமி எடுத்துக்கலாம். ஹர்சலுக்கு ஓவராக கம்மின்ஸ் மிடில் பேட்டிங் பண்ண முடியும். நியூ பாலில் 10 போல்ட் விக்கெட் எடுக்க முடியும். ஸோ இந்த பேஸில் இப்போதைக்கு டீமு கேப்டன் நான் சூர்யா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்னால வைஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா. டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.